தேர்வை ரத்து செய்ய கோரி பொன்னேரியில் வழக்கறிஞர்கள் ஆர்ப்பாட்டம். தர்மேந்திர பிரதான் பதவி விலக வலியுறுத்தல். அந்த தேர்வு கூடாது என்று நாம் நீண்ட காலமாக போராட்டத்தை நடத்தி வருகிறோம். அந்த நீட்டை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என்று தமிழக மக்கள் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி சார்பு நீதிமன்றம் எதிரே நீட் நுழைவுத் தேர்வை ரத்து செய்ய வலியுறுத்தியும் மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக கோரியும் வழக்கறிஞர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மத்திய அரசு, ஒன்றிய அரசு, பிஜேபி அரசு, மோடி அரசு, நீட் என்ற வினாத்தாள் பேரில் கசிவினை ஏற்படுத்திய சம்பந்தப்பட்ட அமைச்சரே தர்மேந்திர பிரதானே கண்டிக்கின்றோம். பொன்னேரியில் வழக்கறிஞர்கள் கண்டிக்கின்றோம். கொடுக்காதே போராட்டத்தில் டெல்லியில் மாணவர்கள் மீது தாக்குதல் நடத்திய டெல்லி காவல்துறையையும் ஒன்றிய பாஜக அரசையும் கண்டித்து முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. மேலும் பிரதமர் நரேந்திர மோடியை இடி அமீன் மற்றும் அடால்ஃப் ஹிட்லர் ஆகியோருடன் ஒப்பிட்டு கடும் கண்டன கோஷங்களும் எழுப்பப்பட்டன. மாணவர்களின் கல்வி உரிமையை பாதுகாக்க நீட் தேர்வை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என்றும் வினாத்தாள் கசிவு விவகாரத்திற்கு தார்மீக பொறுப்பேற்று தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் என்றும் வழக்கறிஞர்கள் வலியுறுத்தினர். வேதா நியூஸ் டைம் செய்திகளுக்காக செய்தியாளர் எல்லா தனி மனிதனுக்கும் உரிமை இருக்குது. அப்படிப்பட்ட உரிமை இருக்கிற பட்சத்தில் அதுவும் கல்விக்காக போராடக்கூடிய ஒரே ஒரு நாடு எதுன்னு பார்த்தாக்கா அது இந்தியாவாக தான் இருக்கும். அப்படி போராடினாலும் அந்த போராடுறவங்களை அடித்து சுட்டு தள்ளுற ஒரே ஒரு கேவலமான ஒரு நாட்டில் வச்சுக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. எல்லா மாணவர்களையும் இன்றைக்கி அடிக்கிறாங்க, குண்டர்களை வச்சு அடிக்கிறாங்க, காவல்துறையை வச்சு அடிக்கிறாங்க. இது இந்திய நாட்டுக்கு ஒரு மிகப்பெரிய அவப்பெயராக இருக்குது. முதல்ல இதை போராடக்கூடிய நபர்களை இந்த அரசு, இந்த பிஜேபி அரசும் சரி, காவல்துறையும் சரி, அவங்க ரொம்ப கொடூரமாக தாக்கிட்டு இந்த மாதிரி வன்மையான செயலில் ஈடுபடுறாங்க. இதனால் கல்விக்கான எந்த வளர்ச்சி இல்லாமல் போடுற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் பிஜேபி அரசை கண்டித்து பொன்னேரி வழக்கறிஞர்கள் சார்பாக இன்றைக்கி நாங்கள் அந்த மாணவர்களுக்கு ஆதரவாக, அந்த மாணவர்களுக்காக நாங்கள் துணை நிற்போன்ற ஆதரவாக இந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் செஞ்சுருக்கோம். என்னென்ன கோரிக்கை வச்சு? நீட் இருக்கக்கூடாது, அதே போல் மாணவர்களுக்கு எந்த ஒரு தகுதி தேர்வும் வைக்கக்கூடாது. இது மாதிரி ஒரு கோரிக்கை வச்சு நாங்கள் இங்கே ஆர்ப்பாட்டம் போடுவோம். அந்த சம்மந்தப்பட்ட அமைச்சரை பதவி விலகணும். இதெல்லாம் எங்களோட கோரிக்கை. வழக்கு இந்தியாவின் தலைநகர் டெல்லியில் கடந்த 3 நாட்களாக நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு குறித்த ஒரு மாபெரும் ஆர்ப்பாட்டத்தை, ஒரு நியாயமான கோரிக்கையை முன்னெடுத்து மாணவர்கள் ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டிருக்கிறார்கள். நீட் தேர்வு வினாத்தாள் கசித்தது என்பது அது சட்டத்திற்கு முரணானது. அந்த வினாத்தாள் கசிவினுடைய அந்த தாக்கத்தை இந்தியா முழுவதும் இன்றைக்கு ஏற்படுத்தியிருக்கிறது. அது மாணவருடைய கல்வியை நசுக்குகின்ற வகையில் அந்த ஒரு மோசமான செயல் நடைபெற்றதை கண்டித்து இந்த ஆர்ப்பாட்டம் இன்றைக்கு வழக்கறிஞர்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். அந்த வினாத்தாள் கசிவுக்கு அதை பொறுப்பேற்று சம்பந்தப்பட்ட மத்திய அமைச்சர் அவர் பதவி விலக கோரி இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆர்ப்பாட்டத்தை ஒடுக்கின்ற வகையில் மாணவர்கள் மீது 3 நாட்களாக மிக கொடூர தாக்குதல்கள், மண்டை உடைப்பு உள்ளிட்ட மிக கொடுமையான தாக்குதல்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த தாக்குதலை கண்டித்தும் மாணவர்களுக்கு அவர் கோரிக்கை நிறைவேற்ற கோரியும் இந்த வழக்கறிஞர்கள் நாங்கள் இன்றைக்கு அவர்களுக்கு ஆதரவாக இந்த ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்திருக்கிறோம். வழக்கறிஞர் காந்தி.